மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் மேற்கொண்டு தியானித்து வருகிறோம். அதிலே முதலாவது கிழமையிலே உம்முடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும் என்றும், 2வது கிழமையிலே கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்றும், கடந்த கிழமை பலப்படுத்துகிறவர் என்றும் சொல்லி நாம் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, ஆளுகையும் வல்லமையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்த்தோம். எனவே கடந்த முதல் கிழமையிலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது என்று சில காரியங்களை வேதத்தினூடாக பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் விடுவிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நம்மை பாவத்திலிருந்து, வியாதியில இருந்து, நம்முடைய கஷ்ட நேரங்களிலே இருந்து, நம்முடைய தேவைகள் மத்தியிலும் பிசாசானவன் நமக்கு விரோதமாக செயல்படுகிற நேரத்திலும் கூட கர்த்தருடைய கரம் நம்மை விடுவிக்க உண்மையுள்ளதாக இருக்கிறது. முதலாவது நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறது. அந்த கரம் எப்படிப்பட்ட கரம் என்றால் வல்லமை உள்ள ஒரு கரமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது யாத்ராமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகிலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒளிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன். ஏனென்றால் அவன் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க பார்ப்பீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் அவர்களை போக விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். ஏன் போக விடமாட்டேன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், தேவ ஜனத்தை அவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். தன் ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களூடாக அந்த காரியத்தை நிறைவேற்றி வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை மேலான இடங்களிலே அல்ல, செங்கல் அறுக்கிறதற்கும், அங்கே இருக்கிற பெரிதான கட்டிடங்களை கட்டுகிறதற்கும், சீமேந்து தூக்குறதற்கும் கொத்தடிமைகளாக அவனை வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆனால் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி யாத்ராமத்தின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் அடிமைத்தனத்திலே உலகத்திலே எந்த ஒரு மனிதன் இருந்தாலும் அந்த மனிதனை விடுதலை செய்கிறதற்கு என் ஆண்டவரை அன்றி வேறு எந்த வழியும் இல்லை என்று சொல்லுவேன். இந்த மாலை வேளையிலும் கூட பிசாசானவன் நம்மை சில காரியங்களிலே அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் கூட அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்க என் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்று சொல்லுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அடிமைத்தனம் என்று சொல்லும் பொழுது சில வேளைகளை நாம் நினைக்கிறோம் என்னென்னமோ எல்லாம் அடிமைத்தனம் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், இயேசு அவர்களுக்கு பிரயோத்திரமாக பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாக சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். பாவம் செய்கிற எவனும், பாவம் என்று சொன்னால் என்ன என்றால், ஒன்று நோக்கமறியாத ஜீவியம் பாவம். வாழ்க்கையில எங்க போகணும், என்ன செய்யணும், ஏது நடக்கணும்ன்றதை தெரியாதபடிக்கு எல்லாரும் பிறந்தாங்க, எல்லாரும் வாழ்றாங்க, நானும் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஜீவியமானது அது பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே தெரியணும், தன்னுடைய மரணத்தின் பின் நிகழக்கூடிய காரியம், அதாவது நித்திய ஜீவனா
அல்லது போனால் நித்திய அக்கினியா என்பதை முடிவு செய்து கொண்டு தன் பிரயாணத்தை தொடர்ந்து போக தெரியாத ஒருவன் தன்னுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய பாவம் செய்து விடுகிறான் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது பேதுரு விதமாக எழுதுகிறார். 2 பேதுருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், எதினாலே ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி, நம்முடைய இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், எதினாலே ஒரு மனிதன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நான் ஜெயம் கொண்டேன், நீங்களும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். எனவே இந்த மாலைவெல்ல எதிலே அவன் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பேதுரு விதமாக 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் என்று சொல்லி. அப்ப என்னது? கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், அதாவது உலகத்தின் அசுத்தங்களை விட்டு மனம் திரும்பினவர்கள் மறுபடியுமாக அதிலே போய் இருந்தால் அவர்களை அந்த பாவமானது ஜெயங்கொண்டு அவனை அமர்த்தி வைக்கும் என்று சொல்லுகிறான். அப்படியா இருந்தா இன்றைக்கு நாம் சாதாரணமா பாப்போம். எப்படின்னு சொன்னா, குடி அது ஒரு பாவமா அப்படின்னா நாம சொல்லுவோம், எப்படி குடிக்கிறவன் எல்லாம் பாவம் அப்படின்னுவோம். சிகரெட் குடிக்கிறவன் பாவம், போதை மருந்து குடிக்கிறவன் பாவம், விபச்சாரம் செய்கிறவன் பாவம், கொலை செய்கிறவன் பாவம், வேசித்தனம் பண்ணுறாங்க, களவு செய்கிறோம், இதெல்லாம் பாவம்னு நாம் என்ன செய்வோம்? அடுக்கிக்கிட்டே போவோம். இதெல்லாம் பாவம்ப்பா, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம்னு சொல்லி வேத வசனங்களையும் அதற்கு என்ன செய்கிறோம்? எடுத்து காட்டுகிறோம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இவைகள் பாவம் என்றாலோ பாவம் இல்லை என்று சொன்னாலோ எது எப்படி இருந்தாலும் வேத வசனத்தை மீறி நடக்கிற ஒரு செயலானது அந்த மனிதனை பாவத்துக்குள்ளே நடத்தும் என்கிறதிலே ஐயம் இல்லை. முதலாவது நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, வேதத்தில் நான் சொல்லுவோம், மன்னிக்க முடியாம என்னது பாவமா? பாவம். கோபம் பாவமா? அல்லது போனால் சண்டைகள் பாவமா? விரோதங்கள் பாவமா? பகைகள் பாவமா? இதெல்லாம் வேதத்தில் நான் பார்க்க ஆதி ஆமத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது. இவைகள் ஒரு மனிதனை பிசாசு செய்யறான், ஆட்கொண்டு அவனை பிழையான வழிகளிலே நடத்தி கொண்டு போகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இன்றைக்கு நாம் சில வேலை இதெல்லாம் பாவம் தானே, எது மன்னிக்க முடியாதெல்லாம் பாவம் தானே, சண்டை பாவம் தானே, எல்லாம் பாவம் நான் சொல்றேன் இல்லையா? அப்படியா இருந்தா வேத வசனத்தை நாம் முற்றுமாக விசுவாசிக்கிறோமான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். வேத வசனத்தை நாம் முற்றுமாக விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். முதலாவது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா நாம ஜெபம் பண்ண உட்கார்ந்தோட நாம் முதல்ல என்ன செய்வோம்? பாவ அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும் சொல்லி என்ன செய்வோம்? மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கேட்போம். ஆனா கர்த்தர் அதை மன்னிக்கணுமே, அதுதான் கேள்வி. அதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, நீதிமொழியோட புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அல்ல, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அப்ப என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கை செய்யணும், அதை விட்டு விடணும். அப்படியா இருந்தா நாம் முதலாவது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னதாக ஆண்டவர் இப்படி சொல்றார். நீங்க பாருங்க எப்படி சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்களை என்ன செய்வாரு? உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்க மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்க பழகணும். அப்ப என்ன செய்வாராம்? பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்று சொல்லி. இது இயேசு கிறிஸ்து இப்படி இருந்தா அப்படி இருந்தா இப்படி இருந்தான்ல, சட்டம் இதுதான் சரியான வழிமுறை என்று சொல்லி சொன்னவர் அவர்தான். வேறு யாரும் சொல்லி இருந்தா அதுல என்ன செய்யலாம்? மாற்ற முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுவாரே, ஆனால் அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம். அப்படியா இருந்தா தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கணும். திருப்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா 15ஆம் வசனத்தில் எப்படி சொல்றாருன்னா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் மன்னிக்க மாட்டாரு. அப்படிதானே?
திருப்பி ஆண்டவரே என்னை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், எனது ஜெபத்தை எப்படி கேட்கிறது? வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவிய விலக்கனுடைய ஜெபமே அருவருப்புனா ஆண்டு சொல்றாரு. இது வேதத்துல தானே எழுதியிருக்கு, வேதத்துல தானே எழுதியிருக்கு. அப்ப மனுஷனுக்கு மனுஷன் மன்னிக்க முடியாது. கோபங்கள் வருகிறது உண்டு, பகைகள் வருகிறது உண்டு, சண்டைகள் வரும், எல்லாம் சகஜம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் தேவதூதர்கள் அல்ல, நாம் சாதாரண மனிதர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா காரியங்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டி வரும். ஆனாலும் கூட நாம் வேத வசனத்தை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சற்று மாற்ற நாம் முயற்சிக்கும் போது தேவாவியான நமக்கு உதவி செய்வார். அப்ப என்ன நடக்கும்னா, முதலாவது அறிக்கை செய்யணுமா, அறிக்கை செய்து விட்டு விட்டால் தேவனுடைய இரக்கம் பெறும் என்று நீதிமொழியுடைய புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப அடிமைத்தனம் எப்படி பிசாசு சொல்லுவான், நீ என்ன செய்யக்கூடாது, மன்னிக்கவே கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. அவன் உனக்கு செஞ்சதை பார்த்தியா, செத்தாலும் நீ மறக்காது அப்படின்னு. ஆனா சிலுவை என்ன தெரியுமா சொல்லும், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னது அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு நீர் மன்னியும் என்று சொல்லுகிற ஒரு குரல் கேட்கும். இன்றைக்கு மாலையில் அந்த குரல் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து வர கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களை வேறுபடுத்தி என்னை வேறுபடுத்தி பேசுகிறவன் நான் அல்ல. ஏனென்றால் உங்களை போன்ற ஒருவன் தான் தேவன் விசேஷித்த சில காரியங்களை, என்னென்ன வேதத்தை கற்றுக் கொடுக்கத்தக்கதாக சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருந்தாலும் நானும் உங்களைப் போல மனம் திரும்பத்தான் வேண்டும், நல்ல ஜீவியம் ஜீவிக்கத்தான் வேண்டும், பாவமற்ற ஒரு ஜீவியம் ஜீவிக்கத்தான் வேண்டும். இல்லைனா பரலோக வாசல் எனக்கு மூடப்பட்டதாய்த்தான் இருக்கும். உங்களை விட எனக்கு மிகவும் அடி கூட. ஏன் தெரியுமா? அதான் வேதம் சொல்லுது, அநேக அடிகள் இருக்கிற உங்களை அநேகர் என்ன செய்யாதீங்க, போதகராகாது இருப்பீர்களாக. போதகனாய் ஏற்படுத்தினால் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுத்தால் சொல்லிக் கொடுக்க சொல்லுகிறார். சொல்லிக் கொடுத்தவைகளை நீ கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், கோயிலை இடிக்க கூடாது என்று சொல்லுகிற நீ அவைகளை இச்சிக்கலாமா என்று பவுல் கேட்கிற விதமாக நீ சொல்லுகிறதை செய்யாவிட்டால் உனக்கு என்னப்பான ஒரு நாள் நியாய தீர்ப்பில் கேட்கப்படும். அதை கேட்டுவிட்டும் செய்யாவிட்டால் உங்களுக்கும் கேட்கப்படும். இருபுறம் கூறுள்ளதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வசனம். எனவே தான் அந்த பட்டயத்துக்கு எப்படியா, இப்படி வெட்டினாலும் வெட்டுமா, அப்படி வெட்டினாலும் வெட்டுமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப சுருங்க சொன்னால் இதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், நீங்க பார்ப்பீங்கன்னா 1 யோவானுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய, பேதுரு எழுதினான் எப்படி, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களான நாம் அதிலே சிக்குண்டால். ஆனா இங்க என்ன சொல்லப்படுறது, உலகத்திலே உண்டானவைகள் தான் இது. எது? இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஒன்னில்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த 3 எங்க, இது உலகத்தில் உண்டானது தான். பேதுரு என்ன தெரியுமா சொன்னா, பேதுரு சொல்லும்போது சொல்றா எப்படின்னா, உலகத்தின் அசுத்தம் என்று சொல்லுகிறான். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதிலே சிக்குண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப உலகத்தில் உண்டானவைகள் இவைகள் யாரால் உண்டாகவில்லை என்றால் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இதெல்லாம் யாரால உண்டாகல, பிதா. இதெல்லாம் உலகத்தில் உண்டானது, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினால் உண்டானது. ஆனால் பிதாவினால் இது உண்டாகவில்லை என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆனால் நீங்க பாருங்க 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே இருக்கிற அசுத்தங்களிலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே தேவ அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த செய்தியில நீங்களும் நானும் மனம் திரும்பாமல் இருப்போமே, ஆனால் நானும் நீயும் கூட இன்றைக்கு உலகத்திலே அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தின் அசுத்தங்களிலே அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறேன்.
ஏனென்றால் இவைகள் பிதாவினால் உண்டானதல்ல, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை தான் இன்றைக்கு நம்மை ஆட்டி படைக்கிறது. ஜீவனத்தின் பெருமை தான் நம்ம ஆட்டி படைக்கிறது. பெருமன் நான் சொல்றேன். இன்னைக்கு ஏன் மன்னிக்க முடியல? நான் அவனை மன்னிக்க முடியுமா? அவனுக்கு விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? ஜீவனத்தின் பெருமை. நாங்க யாரு, எங்க அப்பா யாரு? யோபுட புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, சரியா? எங்க அப்பா இந்த நாய்களை காக்கிறவங்க கூட வைக்கல அப்படின்றா. இந்த மாதிரி வசனம் இன்னைக்கு அநேகருடைய பெருமை இப்படித்தான் இருக்குது. குடும்பங்கள், கோத்திரங்களை சொல்லி 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 நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க ஒன்றும் இல்லைங்க. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு தம்மை தாமே தாழ்த்தினவர், சிலுவை பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு பிள்ளைகளாக நாம் இருப்போமே, ஆனால் நம்முடைய வழி, முறைகள், நெறிகள் எல்லாம் மாறணும். அது மாறாத வரைக்கும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு இருந்தா பிச்சைக்காரனை விட கேவலமாக தான் இருக்கும். உரிமை இருக்காது. குழந்தைகளாக இருக்க வரைக்கும் நமக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் சுதந்திரவாளிகள் தான், ஆனால் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. நாம் வளர்ந்தவர்களாக இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொன்னாரு, நீங்க உலகத்தோடு கூட தான் இருந்தீங்க, ஆனால் நான் உங்களை உலகத்திலிருந்து என்ன செஞ்சிட்டேன்? வேறு பிரித்து நான் தெரிந்து கொண்டேன். உலகத்திலிருந்து உங்களை என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன். இனி நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் என்னுடையவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க என்னுடையவர்கள் ஆகும்போது உலகம் பகைக்கும், பிசாசு பகைப்பான். பிசாசோட காரியங்கள் எல்லாம் நமக்கு வெறுக்கும் பொழுது அது நம்மை பகைத்து கொண்டுதான் இருக்கும். நீ ஏன் விட்டு கொடுக்கிற? நீ ஏன் அன்பு பாராட்டுகிற? நீ அவங்க செஞ்சதை நீ மறந்துட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்கும். நீ அவ்வளவு சீக்கிரமா மறந்துட்டியா? இப்படியெல்லாம். ஏன்னா நான் ஒரு காலத்திலே உலகத்துக்கு உண்டானவன், உலகத்தை நேசித்தேன், உலகத்தின் அசுத்தத்தை நேசித்தேன். களவெடுக்கிறது, பொய் சொல்ற, விபச்சாரம் பண்ற, வேச, அதெல்லாம் சர்வ சாதாரணம், எவ்வளோ செஞ்சுட்டு போட்டோம். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு இருக்கிற சரியான வழிமுறைகளிலே தேவனோடு ஐக்கியப்படுகிறதுக்கு எது தடையா இருக்கோ அதை தான் பார்க்கணும். இன்றைக்கு பிரிவினை சுவர் என்று ஒன்று வறுமையானால் அந்த பிரிவினை சுவர் எங்கே வருகிறதுன்னு சொல்லி பார்க்கணும். அருமையான அப்ப உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா, யோவான் 10:27 ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என் பிள்ளைங்க என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க. என் நாடுகள் என் சத்தத்துக்கு, அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினாலே அவர்களுக்கு என்ன செய்யாது? செவி கொடுக்க. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொன்னோம். அந்நியனுடைய சத்தம் அதுக்கு தெரியாது. ஏன்னா என் பிள்ளைங்க ஏன் சத்தத்தை தான் கேட்டு கேட்டு பழகி இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய சத்தத்துக்கு தெளிவா செவி கொடுப்பானே அந்த ஆண்டவர் சொல்றாரு, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி, யோவான் 28:1 அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன செய்வாரு? மேன்மையாக வைப்பார். மேன்மையும் பலமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்றால் என்னை அவர் மேன்மைப்படுத்தணும், என் பிள்ளையை மேன்மைப்படுத்தணும், என் குடும்பத்தை மேன்மைப்படுத்தணும், என் சபையை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயே ஆனால், கவனமாய் செவி கொடுப்பாயானால் உன்னைத்தான் கர்த்தர் இந்த 2 மாதம், இன்னும் 1 மாதம் இருக்கு, மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லுங்க. இந்த வருஷம் முடிந்த கடையில் உன்னை மேன்மைப்படுத்துவார். அப்ப இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான்? இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுறதுக்காக பலவிதமான முயற்சிகளை செய்கிறான். சரீரங்களை கிழித்துக் கொள்ளுகிறான், அங்க போய் குத்திக்கிறான். இங்க ஒரு முறை ஒரு வீடியோ பார்த்தேன், ராத்திரி எல்லாம் அவங்க நிக்கிறாங்க, வருஷக்கணக்காக நிக்கிறாங்க, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? இந்த சரீரம் தூய்மையா கடவுளை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை. நமக்கு தெரிகிறது எப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் பாவி, அவ்வளோ சொன்னால் போதும், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்தின் பாவத்திலிருந்து என்ன விடுதலை செய், இவ்வளோதான் சொல்லணும். ஆண்டவர் வேற எதுவுமே சொல்ல, எனக்கு அதை கொண்டாந்து இதை கொண்டாந்து அப்படி செய் இப்படி செய்யணும் ஒன்றுமே சொல்லலை. அதனால தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான விடுதலை இந்த உலகத்தில் வேணுமா இருந்தால்
குமாரன் விடுதலையாக்கினால் மட்டும்தான் அவன் விடுதலையாக முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8:36 பார்க்குறீங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்க என்ன செய்வீங்க? விடுதலை ஆவீங்க. ஆனால் இந்த பாட்டு எந்த நாளும் படிக்க முடியாது. இந்த பாட்டு என்ன செய்ய முடியாது? அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். இந்த பாட்டு என்ன செய்ய முடியாதான்? எந்த நாளும் படிக்க முடியாது. சங்கீதக்காரன் சங்கீதம் 2 சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்க வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படி அவரை என்ன செய்யுங்க? முத்தம் செய்யுங்க. கொஞ்சம் காலத்தில் குமாரன் அன்புள்ளவர் தான், அவருடைய கோபமும் கூட பற்றி எரியும். அவர் இரக்கமுள்ளவர் தான், தயவுள்ளவர் தான், நேசிக்கிறவர் தான். ஆனால் அவர் ஒரு நாளிலே கோபம் வரும் பொழுது அந்த கோபம் பற்றி எரியும் என்று சொல்லுகிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், அடிக்கடி நாமல் சொல்லுகிறதும் ஒன்றுதானே. எப்படி என்றால், ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரத்திலே இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரத்திலே இருக்கிறது என்று சொல்லி எல்லா திசைகளிலும் இருந்து நம்முடைய செவிகளிலே தொனித்து கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே எங்க நீங்க திருப்பி எதை பார்த்தாலும், டிவியை பார்த்தா என்ன பார்த்தாலும், நியூஸை போட்டாலும் எப்படி இருக்கு? உலக முடிவுக்கு ஏதுவான யுத்தங்கள் ஆரம்பிக்கலாமா, அல்லது போனால் இப்படிப்பட்ட காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இந்த இடத்துல இப்படி காரியம் நடக்கிறது என்று சொல்லுகிற தெளிவான செய்திகளை நம்முடைய காதுகள் கேட்கத்தக்கதான நாட்களிலே நாம் இருக்கிறோம். எனவே குமாரன் கோபம் கொள்கிறதற்கு முன்பதாக வழியிலே அழிந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக, குமாரனுக்கு முத்தம் செய்யத்தக்கதாக, அதாவது அன்பு செலுத்தத்தக்கதாக, வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக கர்த்தர் இந்த மாலையில் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களுக்கு சில வேளை நாம் இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அதே போனால் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இப்படி பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாவத்தில் மரித்து போன ஒருவனை நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் அவனை உயிர் பெற செய்ய வைக்கலாம். அவனை உயிர் பெற செய்ய வைக்கலாம். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா லூக்கா நற்செய்தி நூல் 7:14 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு விதவை என்ன செய்கிறா? தன் மகனை புதைக்கிறதுக்காக கொண்டு போறா. புதைக்கிறதுக்காக கொண்டு போகும்போது அழுது கொண்டே போகிறார். ஐயோ, என் பிள்ளை போயிட்டானே, என் பிள்ளை போயிட்டானே. தாய் கதறுகிறார். தாய் இந்த உலகத்திலேயே பெரிய, சில சொல்வான் தாய் சிறந்த கோயிலும் இல்லைன்னுமா. தாய் சிறந்த கோயில், ஏன்னா தாயை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அம்மா என்றால் எல்லா உயிர்களுக்கும் அதுதானே முதல் எழுத்துனுமா. இதெல்லாம் நமக்கு தெரிந்தானே. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாயினுடைய கண்ணீருக்குத்தான் முதலாவது முக்கியத்துவம். ஒரு அண்ணால் அழுதால் ஒரு தீர்க்கதரிசி உருவானான். சிம்சோனுடைய தாய் அர்ப்பணித்தால் ஒரு பலசாலி உருவானான். பாக்கியம் பெற்றவள் தன்னை ஒப்பு கொடுத்தால் இரட்சகர் வந்தார். தாய்க்கு எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. ஒவ்வொரு தாய்மாரும் பிள்ளைகளுக்காக கதறுகிறவர்களாய் மாறணும். கண்ணீர் சிந்தினால் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுப்பார். இப்ப சுமந்துகிட்டே போகும்போது இவ அழுகிறத பார்க்கிறார் இயேசு. இயேசு மனதுருக்கத்தின் ஒரு தேவன். கிட்ட போனாரு பாருங்க. எப்படின்னா 7:14 கிட்ட வந்து பாடையை தொட்டார், சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி தன்னுடைய கரத்தின் வல்லமையை அவர் காட்டினார். தொட்டவுடனே நினைச்சு கரம் அங்க பட்டுச்சு, பட்டவுடனே நினைச்சு அற்புதம் நடந்தது. இன்றைக்கு மாலை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் கண்ணீரோடு கூட யாருக்காவது ஜெபம் பண்ணீங்கன்னாக்கும்
தேவன் அதை அற்புதமாய் முடிய செய்வார், உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிறேன். நீங்க வேதத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னா, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், வச்சு ஏற்ற நேரத்தில் அந்த கண்ணீருக்கு உண்டான பதிலை கர்த்தர் கொடுப்பாரு. இத்தனை வருஷம் ஆளுகிறேன், இத்தனை நாட்கள் ஆளுகிறேன் அப்படின்னு சொல்ற கர்த்தருடைய பிள்ளை, நீ எதுக்காக அழுதாலும் சரி, அத்தனையும் தேவ சமூகத்தில் அழுதல்லையா, அத்தனையும் தேவன் ஒரு துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார், வருகிற நாட்களிலே பதில் கொடுக்க முடியாது. அப்படியா இருந்தா நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது பார்ப்பீங்கன்னா தெரியும், ஒரு குருடன் அவன் வர்றான், இயேசு அவன் கையை பிடிச்சாரு, கையை பிடிச்சி கிராமத்துக்கு வெளியில கூட்டு போயிட்டு அவன் கண்களை என்ன செய்தார், உமிழ்ந்து அவர் கைகளை வச்சார். வச்ச உடனே எதையாவது பார்க்குறியாப்பான்னு 8 மாட்கள் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, பார்க்குறியா அப்படின்னு கேட்டார். அவனுக்கு சுகம் கொடுத்தாரு. இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம், பெத்சாய்தா ஊருக்கு அவர் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த குருடனை அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த போது அவனை தொட்டு ஆண்டவனை சுகப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, பெத்சாய்தா ஊரை பற்றி ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், உனக்கு ஐயோ, யாருக்கு, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அவங்க அழுதுருப்பாங்க, சாம்பல்ல உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. பெரிய பெரிய பலத்த கிரியைகள் அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, என்ன அப்படின்னா 20ஆம் வசனத்தை வாசிங்க தெரியும், அப்பொழுது தமது பலத்த செய்கைகளை அதிசயமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்களில் இருந்தவர்கள் மனம் திரும்பாம போயிட்டாங்க. அற்புதம் பெற்றவனும் மனம் திரும்பல, அற்புதத்தை பார்த்தவனும் மனம் திரும்பல. இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம்னா, அற்புதம் செஞ்சுட்டா கர்த்தர் எல்லாரும் தேடிடுவான். அற்புதம் செய்தா கர்த்தர், அற்புதம் வேறு, மனம் திரும்புதல் என்கிறது வேறு. மனம் திரும்புதலுக்கு அற்புதத்துக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இதே சபையில் எத்தனையோ பேர் வந்து கண்ணீரோட வந்து பிசாசின் பிடியிலேருந்து, நம்ம பழைய விசுவாச பிசாசின் பிடியில் வந்து வீடுகளை சமைக்காமல் இருந்தவங்க வந்து ஜெபித்து ஆண்டவர் அற்புதம் செய்தார், சாட்சி சொன்னவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதங்கள் செய்திருந்தார். ஆனா எங்க இன்னைக்கு, எங்க என்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க, வந்து அவங்க இப்ப காலைல எனக்கு போடுவாங்க. அவங்க என்ன போடுவாங்க, வசனம் போட்டாலும் பரவாயில்ல, அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. நாங்கள் வெறுக்கிறதில்லை, யாரையும் நாங்கள் வெறுக்கிறதில்லை, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அது ஒன்று தான், ஜெபிக்கிறது மட்டும்தான் தெரியும். அற்புதம் செய்கிற தேவனுக்கு மறுபடியும் அற்புதம் செய்ய முடியும். அதான் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோன்னா, அற்புதம் நடந்துட்டால் மனம் திரும்பிடுவாங்க. ஹாலண்டில் ஒரு பிள்ளைக்கு தெரியும், உங்களில் சிலருக்கு கொண்டாந்தாங்க. ஹாலண்ட் சர்ச்சில் தான் அந்த பாஸ்டர் கை வச்சார். அந்த பிள்ளை நடக்க முடியாத பிள்ளை நடந்துச்சு. எல்லாரும் நினச்சாங்க பெரிய ஊழியக்காரையை ஹாலண்டே மாற்றிடும் அப்படின்னு. போயிடுச்சே. அவங்க கூட்டிகிட்டு வந்தவங்களும் கொஞ்சம் பேர் வந்த, எல்லாம் போயிட்டானே. அதான் டாக்டர் புஷ்பராஜ் சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அவர் ஒரு இடத்துக்கு கூட்டத்துக்கு போனாராம். கூட்டத்துக்கு போன போது கூட்டத்தில் ஒரு பிள்ளையை கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்து அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினவங்களாம் சொன்னாங்களாம், இவங்களுக்கு ஜெபம் பண்ணி இந்த பிள்ளைக்கு சுகம் கிடைச்சிருச்சுன்னா இவங்க முழு குடும்பம் என்ன செய்வாங்க, இயேசு கிறிஸ்துவ அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. இவரும் அந்த பிள்ளை மறந்துக்கு எதுவாக இருக்குது, சரி ஜோமனுன்னு சொல்லி ஜோமன்ட்டு சொன்னாரா. நான் நைட்டில் போய் ஜோமனு, ஊழியக்காரனுக்கு அதானே தெரியும், வேற என்ன செய்ய முடியும், போய் உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஜோமன்னேன். சொன்னாரான், காலையில் நான் புறப்படுறதுக்கு முன்னதாக நான் உங்களுக்கு தொலைபேசியில் ஒருக்கா ஜெபம் பண்ணுவேன். இப்போயாவது நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டால் டக்கு நாங்கள் ஃப்ரீயாக போதும். அந்த நாட்களில் நானே இங்கேருந்து சிலருக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து அடிச்சிருக்கிறேன், கேட்டுட்டு நல்லா பேசிட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு பறக்கும். யாரும் கொடுக்குற நம்ம பக்கத்தில் தான் போகும். ஆனால் தேவன் அதை மறக்கலை.
தேவன் அதை எனக்கு பல மடங்கு எல்லாத்தையும் செய்திருக்கிறார். இன்னைக்கும் நல்லவராக தான் இருக்கிறார். தேவ சமூகத்தில் சொல்கிறேன். இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. நான் அடிக்கணும், அவங்க அடிக்க மாட்டாங்க, நான் தான் அடிக்கணும். அடித்தா எங்கள் அப்பா விட்டு அப்பாவும் கதையெல்லாம் கேட்பாங்க. ரசிக்கப்படாத ஆட்கள் தான். கதைச்சி முடித்து ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு போய் மெனக்கட்டு பார்த்தும் கூட இன்னைக்கு ரசிக்கப்படாத இருக்காங்க. வீட்டுக்கு வாங்கணும். ஓ வீட்டுக்கு நான் என்னத்துக்கு வரணும்? போகமாட்டேன். உனக்கு வேணுமா இருந்தால் சபைக்கு வா. தேவன் செய்த நன்மைக்கு சபைக்கு வா. என்னை எத்தனை முறை கண்டிருக்காங்க, கடைகள் எல்லாம் கண்டிருக்காங்க. வாங்க வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஒரு முறை நான் உன் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு அன்பை சொல்லுகிறதுக்காக வந்தேன். நீ அற்புதம் பெற்ற இன்னைக்கு வா. சரின்ட்டு இவர் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், நான் போய் ஜெபம் பண்ணும் அப்படின்னு. திருப்பி மறுபடியுமாக அந்த ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போய் கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டம் நடத்துவங்கிட்ட கேட்டிருக்காரு, அன்னைக்கு இருந்தவங்கிட்ட, போன முறை இப்படி ஒருத்தர் வந்தாங்களே அவங்க எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்க நல்லா இருக்காங்களே, அந்த பிள்ளைக்கெல்லாம் நல்ல சுகம். இப்போதாங்க நான் இப்போதாங்க பார்த்துட்டு வர்றேன் அவங்கள ரயில்வே ஸ்டேஷனில். திருப்பதிக்கு போயிட்டு அந்த பிள்ளைக்கு மொட்டை அடிச்சுட்டு வர்றாங்க. எங்கே போயிட்டு அடிச்சுட்டு வர்றாங்க? திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வர்றாங்க. சுகம் கொடுத்தது கர்த்தர். அற்புதத்தினாலே யாரும் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. வசனத்தினால் மட்டும்தான் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியும். வசனம்தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும். வசனம்தான் அவனை நிற்க பண்ண முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்ன நடக்குது? அற்புதம் என்கிறது வேறு இது. ஏன்னா லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கும் ஒரு மகனை குறித்து பார்க்கிறோம், இளைய மகனை குறித்து பார்க்கிறோம். தகப்பனை விட்டு போயிட்டான், நல்லா சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சான், ஊதாரி பிள்ளையா மாறி போனான். அப்படிதானே? எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டான். போயிட்டு இப்ப எங்க இருக்காரு? தவிடு தின்ற நிலையில இருக்காரு. தவிடு தின்ற நிலையில இருக்கும்போது தான் புத்தி வந்தது. வந்து என் தகப்பன் வீட்டிலே அநேகர் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி தகப்பன் இடத்திலே வருகிறான். இது யாருக்கு அப்படின்னா, மனம் திரும்பினவனுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம். தகப்பன் பிள்ளை என்கிற உறவுள்ளவனுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம். வர்றான். வந்தபோது தகப்பன் ஏற்றுக்கொள்கிறான். அன்றாக இயேசு கிறிஸ்து அது ஒரு ஊமையாய் சொன்னாலும் கூட அவர் சொல்றார், இது எப்படி சொல்றாரு அப்படின்னா, அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுக்கு அங்க என்ன செய்யும்? மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். மனம் திரும்புகிறவனுக்கு தான் அந்த சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அற்புதம் யார் இயேசுவின் பேரை சொன்னா எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். இயேசுவின் பேரை சொன்னா பிசாசோடு, ஏன்னா அந்த பேருக்குன்னு ஒரு வல்லமை இருக்கிறது. பேருக்கு வல்லம் இருக்குது. இயேசுன்னு சொன்னாலே பிசாசு நடுங்குது. அதனாலதான் பிசாசு பிடிச்சது எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. கொண்டாந்து இயேசு அது நடுங்குது. நான் போறேன் போறேன்னு கத்துது. ஏன்? அந்த நாமத்தின் வல்லமை. எனக்கு பயந்தா, உங்களுக்கு பயந்தா, இல்லாட்டி யாருக்கு பயந்து? அந்த நாமத்துக்கு மட்டும்தான் அது பயப்படுகிறது. ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் இருக்குமே, ஆனால் அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப மனம் திரும்புதல் தான் முக்கியம். அப்ப இந்த குருடனை கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? குருடன் சுகப்படுத்தினாரு. மனம் திரும்பி அவன் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அதை அவர் என்ன செஞ்சார்னா, அவனுக்கு அற்புதமான சுகம். அப்போ இன்றைக்கு கண்கள் குருடாக்கப்பட்டது என்று சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளிக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு, அப்படி தானே? ஆனால் நமக்கு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய கண்கள் இருக்குது, மாம்சத்துக்குரிய ஒரு கண்கள் இருக்குது. ரெண்டு கண்கள் இருக்குது நமக்கு, இல்லையா? நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 2 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும்,
இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும், தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களால தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகியால் சகோதரரே, போதும். அப்ப கண்கள் குருடாக்கப்பட்டனா மனம் திரும்பினவனுடைய கண்கள் குருடாக்கப்பட முடியுமா? இல்லையா? கீழே வாய்ச்சதே அதுதானே. அது யாருக்கு எழுதியிருக்கு? மனம் திரும்பினவனுக்கு தான் எழுதியிருக்கு. பேதுரு எழுதும்போது எழுதுகிறாரு, இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளதாகும் பொருட்டு. அப்போ தப்பி எதுக்கு பங்கு? தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறி மகா மேன்மையும் அருமையும் வாக்கு தத்தங்களும் அவைகளால் நமக்கு அளிக்கப்படும். யாருக்கு? ரட்சிக்கப்படாதவனுக்கா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் எழுதியிருக்கு. அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு போட்டிருக்காரு பார்த்தீங்களா? அளிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோட என்ன செய்யணும்? இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும். தேவ பக்தியின் வேஷம்னு ஒன்று இருக்குது, தேவ பக்தின்னு ஒன்று இருக்குது. வேதம் ரெண்டையும் சொல்லுது இல்லையா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டுன்னு போட்டிருக்கு, தெரிஞ்சா சரி. அப்போ இருக்குது. அப்போ அதோட தேவ பக்தி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கணுமா? தேவ பக்தி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கணுமா? சகோதர ஸ்நேகம். சகோதரன் என்ன செய்யணும்? அந்த ஒரே அளவில் பார்க்கணும். நான் எப்படியோ அவனும் அப்படித்தான். சகோதரன் எனப்படுகிற ஒரு நிலைமையில தான் நாம் எல்லாரும் எப்படின்னா, மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்து கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு மூத்த சகோதரன் அப்படின்னாலே நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். அப்போ சகோதர ஸ்நேகத்தையும் அன்பையும் என்ன செய்யணும்? இது இருந்தால் ஒருத்தரும் கனியற்றவர்களாக மாற மாட்டாங்க. எல்லார்கிட்ட என்ன இருக்குமா? கனி அப்படியே தொங்கிட்டு இருக்கும். அருமையான கத்தோலிக்க. அப்போ இதை யார் செய்கிறது? இன்றைக்கு இதை செய்ய விடாதபடிக்கு தடுக்கிறது யார் அப்படின்னா, 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கும், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை என்ன செய்கிறான்? அது விசுவாசி கண்ணையும் குருடாக்குறான். ஏற்றுக்கிறீங்களா? விசுவாசி கண்ணையும் குருடாக்கிட்டு அப்படின்னா. ஆனால் இன்றைக்கு மாலையில் ஆண்டவருடைய கரம் அந்த குருடனுடைய கண்களை தொட்டது போல நம்முடைய கரத்தையும் நம்முடைய கண்களையும் தொடும். உள்ளான மனுஷனில் அது ஒரு காரியத்தை செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எபேசியருடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் கிறிஸ்துவை மருத்துவந்து எழுப்பின அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளை நம்மிடத்தில் காண்பிக்கப்பட்டு வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் இதனாலே நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எலிசா கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, எலிசா வேலைக்காரனை பார்த்துட்டு என்னப்பா நீ இப்படி பேசுன ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இவன் கண்ணை கொஞ்சம் திறந்துடுங்க ஆண்டவரே. மனக்கண், பிரகாசமுள்ள ஒரு மனக்கண் திறக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ வலது கரத்தினாலே அநேக அற்புத கத்தை செய்ய உண்மையாக. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் பார்வன்ட்டு இருக்கும்போது வலது கரத்தினாலே அற்புதம் செய்ய. நான் எனக்கு நேரம் ஆகிறபடினால நான் சுருக்கமாக டக்குன்னு போகிறேன். அப்படின்னா நீங்கள் யாத்திராவும் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வலது கரம் பலத்தினாலே மகத்துவம் சிறந்தது காரியத்தை செய்ய. எப்படின்னா, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையடிப்பேன், பங்கிடுவேன். 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், பின்னால் வந்தவங்களை
ஆண்டவர் என்ன செய்ய சமுத்திரத்தில் மூழ்கடித்தார். மோசேயும் மீரியாம் எல்லாரும் சேர்ந்து அதை பாட்டா பாடி நாங்கள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு மாலை உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. இன்றைக்கு பிசாசு பல விதத்திலும் உங்களுக்கு விரோதமாக காரியம் செய்து உங்களை அடிமைப்படுத்தி உங்கள்கிட்ட வேலை வாங்கி உங்களை நெருக்கப்படுத்தி உங்கள் கண்ணீரை வர வச்சு எல்லாம் செய்தாலும் இயேசு இன்றைக்கு மாலை ஒரு அற்புதம் செய்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அவன் தொடர்வேன் பிடிப்பேன்னு சொல்லுகிறவன் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். பகஞ்சனை நொறுக்கி விட்டீரான். 15ஆம் அதிகாரம் 6ஆம் பகஞ்சனை தண்ணியில் அப்படியே ஓட வச்சுட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த வலது கரம் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் கர்த்தருடைய கரத்தில் அதில் யார் இருக்காங்கன்னா நானும் நீங்களும் இருக்கிறோம் என்று மறந்து விடாதீங்க. அவர் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை சுமந்திருக்காருன்னு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்படியே இருந்த உங்களை மென்னே ஆண்டு தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 137:5 பார்த்தீங்கன்னா, எருசலேமே நான் உன்னை மறந்தால் தன் வலது கை அப்போ வலது கரத்தில் அவ்வளோ மேன்மை. தன் தொழிலே அந்த கரத்தில் தான் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாரு. நாம் எங்கேயோ வச்சுருக்காரு நம்ம. அப்போ இந்த கரத்தின் மேன்மை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்படின்னா 6ஆம் அதிகாரம் யோவான் 6:11 பார்த்தீங்கன்னாக்கும் இயேசு அப்பங்களை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை கொடுத்து சாப்பிடுங்களாப்பா அப்படின்னு எவ்வளவு கொடுத்தாராம்? அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தாராம். இந்தாங்க இந்த ஒரு இவ்வளோ தான் சாப்பாடு அப்படிலாம் சொல்ல, வேண்டியவன் நல்லா திருப்தியாக சாப்பிடணும். திருப்தியாக சாப்பிட்ட பிறகு தான் வேதம் சொல்லுது. அப்படி ஆண்டவர் கொடுக்கும்போது திருப்தியாக கொடுப்பார். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுனுடைய கரத்தில் நானும் நீ இருப்போம்னு சொன்னால் நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அவர் எப்பயுமே அளவில்லாமல் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதேவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படின்னா அவன் நிறுத்த வரைக்கும் அந்த எண்ணெய் வந்து கொண்டு தான் இருந்தது. அந்த பாத்திரம் இல்லைன்னு சொல்ல வரைக்கும் அதில் ஊற்றிக்கிட்டே தான் இருந்தது. ஏனென்றா ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லை இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. சில நேரங்களில் நாம் நினைப்போம் அது எப்படி நடக்கும், அது எப்படி கிடைக்கும், அது எப்படி நடக்கும், இப்படி எல்லாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா? என் கரம் குறுகி போகலை. மோசே ஜனங்களை பார்த்தோன்னா அவனும் சொல்கிறான், அது அந்த நாள்லேருந்தே எப்படி புறப்பட்ட நாள்லேருந்தே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கோம். தண்ணி இல்லைன்னும் சாப்பாடு இல்லைன்னும் அது இல்லைன்னு இது இல்லைன்னு நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் எல்லாம் சொல்லும். இப்போ இவன் எவ்வளோ தான் தாங்க முடியாமல் போயிடுச்சோன்னா இறைச்சி கேட்குறானோ எங்கேருந்து கொடுக்குற? அவர் சொல்கிற 1 நாள் 2 நாள் மாதக்கணக்காக சாப்பிடுவோம் நான் தருவேன் அப்படின்னு. எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? நம்ம கூட இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கடையிலேருந்து கொடுக்க முடியுமா? இவன் பேசுகிறான். யார்? ஊழியக்காரன் பேசுகிறான். இவ்வளோ அற்புதங்களை கண்டவன் பேசுகிறான். நானும் நீங்களும் கூட இப்படி தான் சில நேரம் ஆண்டவருடைய வல்லமை எப்படி தெரியுமா இப்படி தான் பேசுகிறோம். அது எப்படி நடக்குங்க? நடக்க சாத்தியம் இருக்கா? தேவனால் கூட அது ஒண்ணுமே இல்லை. என் கரம் குறுகி போயிருக்கிறதோ இல்லையோ என்பதை காண்பிப்பேன். காடைகள் வந்து குமியும். இன்னைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சந்தேகப்படாத. தேவனால் இது முடியுமான்னு நினைக்காத. தேவனால முடியாது, யாரால முடியாது. எப்படி? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். இந்த வசனத்தை நேரம் உங்களுக்குள்ள சொந்தமாக்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் பார்ப்பேன். ஆண்டவரே, இந்த 1 மாதத்துக்குள்ள கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வாரு. இந்த வருஷத்துல நீ எதுக்காக எல்லாம் ஜெபிச்சியோ அதை கர்த்தர் செய்வாரு. மாச கடைசியில் 31ஆம் தேதி நீ சாட்சி சொல்லத்தக்கதா அந்த கடைசி கூட்டத்தில் கர்த்தர் உனக்கு செய்வார். நீ நினைக்காத இது கர்த்தரால் முடியாது, எப்படி கொடுக்க முடியும், எந்த வகையில் கொடுக்க முடியும்? ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் உன்னை மேன்மைப்படுத்தும். கர்த்தருடைய கரம் உன்னை உயர்த்தும். கர்த்தரால முடியாது ஒண்ணு மேல. எல்லாரும் எழுந்திருப்போமா, ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.